யோகா இந்தியாவில் தோன்றியது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. ஒரு பண்டைய உடல் மனம் மற்றும் ஆன்மீக பயிற்சியாகும். சமஸ்கிருத வார்த்தையான யுஜ் என்பதில் இருந்து யோகா என்ற சொல் வந்தது. இதன் பொருள் இணைத்தல், ஒன்றிணைத்தல் என்பதாகும். யோகா பண்டைய இந்தியாவில் உருவானது. இது இந்து மதம், பௌத்தம் மற்றும் சைன மதத்தின் ஆன்மீக நடைமுறையாக உருவாக்கப்பட்டது. மனதையும் உடலையும் ஆன்மாவையும் இணைத்து உடல், மன மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை அடைய உதவுகிறது. யோகா என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையான யுஜ் என்பதிலிருந்து வந்தது, அதாவது ஒன்றிணைத்தல். உலகளவில் யோகாவின் பெருமைகளை உணர்த்தும் ஐக்கிய நாடுகள் சபையால் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்கா, கனடா, சீனா உள்பட பல உலக நாடுகள் நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஆதரித்து 2014 டிசம்பர் 11 அன்று 193 உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் பொது சபை ஜூன் 21 நாளை பன்னாட்டு யோகா நாளாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. யோகா என்ற சொல் சமஸ்கிருத சொல் ஆகும். யோகா என்றால் அலையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தும் செயல் என்று எளிமையாக உரைக்கிறார்கள். ஆசனம் என்ற சொல்லுக்கு இருக்கை என்பது பொருள். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடல் பயிற்சியை அவை சார்ந்த நிலைகளையும் குறிக்கும்.